பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இன்றைய தியானத்திற்கு 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24வது வசனம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். இன்றைக்கு நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். எதை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தேவன் நமக்காக வைத்திருக்கிற அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்ம ஓடணும். 2 விதமான ஓட்டம் இருக்குது. ஒன்று பூமிக்குரிய ஓட்டம், 2வது ஆவிக்குரிய ஓட்டம். பூமிக்குரிய ஓட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், படிக்கிற பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னா, படிப்புக்காக ஓடுறாங்க. எப்படியாவது நான் நல்ல ஒரு படிப்பு படித்து நல்ல ஒரு நிலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி படிப்புக்காக ஓடுறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வாழ்க்கைக்காக ஓடுறோம். எப்படியாவது என் வாழ்க்கை முன்னேறணும், என் வாழ்க்கையில் நான் எப்படியாவது முன்னேறி நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்க்கைக்காக ஓடுறோம். இப்போ படிப்புக்காக ஓடும் பொழுது என்ன அவசியம் அப்படின்னு சொன்னால், படிப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். விளையாட வேண்டிய நேரத்தில் விளையாடணும், படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நேரத்தில் சரியாக அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ தான் படிப்பில் நம்ம முன்னேற முடியும். வாழ்க்கைன்னு வரும் பொழுது வேலை பார்க்குற ஸ்தலமானாலும் சோம்பேறித்தனமாக நம்ம இருக்கக்கூடாது. வசனம் சொல்லப்பட்டிருக்கு, சோம்பேறியை எறும்பின் இடத்தில் போய் கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொன்னால் சோம்பல் இல்லாமல் நம்ம ஓடுகிறவர்களாக இருக்கணும். இப்போ நித்திய ஜீவனை பெரும்படியாக நம்ம ஓடணும் அப்படின்னு சொன்னால், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு 25வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள். அப்போ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நம்மளுக்கு முதலாவது அவசியம் இச்சை அடக்கம். நம்ம இச்சை அடக்கத்தோடு ஓடும் பொழுது தேவனிடத்தில் நம்ம அதை பெற்றுக்கொள்ளலாம். நம்மளுடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை நம்ம காத்துக்கொண்டு அந்த ஓட்டத்தில் நம்ம பரிசுத்தத்தோடு முன்னேறும் பொழுது அந்த நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்வோம். இந்த நாளிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய ஓட்டம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கணும். இவ்வளோ தூரம் ஓடி எதையுமே பெற்றுக்கொள்ளலை அப்படிங்கிற ஒரு காரியம் வரக்கூடாது. அது மாம்சத்துக்குரிய ஓட்டத்தினாலும் சரி, ஆவிக்குரிய ஓட்டத்தினாலும் சரி, பெற்றுக்கொள்கிறவர்களாக நம்ம ஓடணும். விசேஷமாக நித்திய ஜீவனை நம்மளுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். எனவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. பரிசுத்தத்தோடு கூடிய இச்சை அடக்கம் உங்களுக்குள்ளே காணப்படும் பொழுது அந்த நித்திய ஜீவனை நம்ம எளிதில் பெற்றுக்கொள்ளலாம். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஓட்டத்தில் வருகிற எல்லா போராட்டங்களையும் அதை மேற்கொண்டு அதில் நீங்கள் ஜெயம் எடுத்து நீங்கள் ஓட உங்களை அர்ப்பணிங்க. பரிசுத்தத்தோடு இச்சை அடக்கத்தோடு நீங்கள் ஓடுங்க. தேவன் உங்களுக்கு நித்திய ஜீவன் என்ற ஆசீர்வாதத்தை உங்களோட வாழ்க்கையில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.